ஹாய் நண்பா, அரசு சிடெக் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நாடு முழுவதும் ரீஜியன் வைஸாக ஒரு 800க்கும் அதிகமான கால் இடங்கள். இதில் நம்ம தமிழகத்திற்கு சென்னை சிடெக்கில் ஒரு 100 கால் இடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாம்லாம் கிடையாது. கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த துறையின் கீழ் வரக்கூடிய ஒரு நிறுவனம் தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அரசு நிறுவனம் தான். அரசு வேலைவாய்ப்பு நாடு முழுவதும் ரீஜியன் வைஸாக வேலைவாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து சென்னை ரீஜியனில் வந்திருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் பார்க்கலாம். தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். நிறைய டொமைன்ஸில் வந்து வேலைகள் வந்திருக்கு. நிறைய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபை பார்த்துடலாம். ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இதில் ஒரு 36 கால் இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்ளைன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ப்ராஜெக்ட் அசோசியேட் 36 கால் இடங்கள். டொமைன் நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நிறைய டொமைனில் வேலை வாய்ப்பு இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கண்டிப்பாக சென்னையில் மட்டும்தான் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து சென்னை சிடெக்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு சென்னையில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கும். குறைந்தபட்ச வயது 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஃபீல்டில் கேட்டிருக்காங்க. பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா எம்எம்டெக் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது எம்சிஏ படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் சயின்ஸ் எடுத்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை கிடையாது. நில் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாபுக்கு அடிஷ்னலாக ஸ்கில் செட் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறையவே போட்டிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஐடி கேட்டகரி வேலை வாய்ப்பு தான். கவர்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஐடி வேலை வாய்ப்பு தான். ஸோ அது ரிலேட்டடான நிறைய ஸ்கில் செட் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஸ்கில் செட்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஜாபுடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடுங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய், 3.6 lakh per annum அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இது மினிமம் சேலரி. மாதம் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு ஒரு 25,000 to 30,000 ரூபாய் வரைக்கும் மந்த்லி சேலரி இருக்கும். அண்ட் இந்த ஜாப் வந்து அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் சிடெக்கினுடைய சென்னை ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. 3 வருடங்கள் தற்பொழுது கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் உங்களை ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்டில் இன்ஜினியர் இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஜாப்பில் ஒரு 28 கால் இடங்கள் இருக்குது. ப்ராஜெக்ட் மேனேஜரில் வேலைவாய்ப்பு இருக்குது. ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் வேலைவாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஜாப் டீடைல்ஸ் வந்துடும். இந்த ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ஜாபுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 21 கால் இடங்கள் சென்னை டிவிஷனுக்கு வந்திருக்கு. என்னென்ன டொமைனில் வேகன்சி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வேலைவாய்ப்பு சென்னையில் மட்டும்தான் இருக்கும். 18 to 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐயில் இந்த ட்ரேடில் எடுத்து, அதாவது இந்த ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிகிரி படித்தவங்களும் எலிஜிபிள் தான். டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி டிசிப்ளினில் டிகிரிஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. டிகிரி படிச்சுட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுங்க. டிப்ளமா படிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஐடிஐ படிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா 3 வருடங்கள் வரைக்கும் குறைந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக என்ன ஸ்கில் செட் வேணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேலரி இந்த ஜாபுக்கு வருடத்திற்கு 3.2 lakhs per annum. மந்த்லி வந்து ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கேட்டகரி தான். 3 வருடங்கள்
கான்ட்ராக்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்டில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துடும். அடுத்தடுத்த வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு கம்பல்சரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் ப்ரொஃபைலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாபுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அப்ளை பண்ணுறதுக்கெலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை தாண்டி SC ST OBC இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இனிஷியலாக கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதாவது ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்க்கு ஃபர்தராக செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான் வர சொல்லுவாங்க. ஸோ நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்க்ரீனிங்கில் ஷார்ட்லிஸ்ட் வராங்க. அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காக சின்னதாக டெஸ்ட் வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ரிட்டன் டெஸ்ட் இஃப் எனி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். நிறைய பேர் ஷார்ட்லிஸ்ட் ஆனாங்கன்னா அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ தான் இருக்கும். இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். இந்த இடத்துல பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 400 KBக்குள்ளே இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் உங்களுடைய ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க 500 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் ஒரு ரெஸ்யூமை பக்காவாக ரெடி பண்ணிடுங்க. இந்த ஜாப் பேஸ் பண்ண நிறைய ஸ்கில்ஸை ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்யூம் பில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆல்சோ நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஒர்க் பண்ணாத ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த NOC ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்களும் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ பற்றின கால் லெட்டரை உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் வராது. அதனால் நம்ம அப்ளை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அதிலிருந்து ஒரு 1 வீக் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த 1 வீக்கில் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக இன்டர்வியூ பற்றின கம்யூனிகேஷன் மெயில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு உங்களுடைய டவுட்டை ஃபார்வர்ட் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் February 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து February 20. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஜஸ்ட் அந்த ஜாபுடைய வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளைங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஜாப் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் மூலமாக OTP கெட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். OTP வரும், மெயிலுக்கும் வரும், மொபைல் நம்பருக்கும் வரும். ஸோ அந்த OTP வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.